சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நம்மளோட சேனல் நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவரு சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனா, இந்த ஒரு விஷயத்துல ஏன் நம்மளோட தமிழ் மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி பிசினஸ் அப்படிங்கிறது, தங்க முட்டையிடும் வாத்து மாரி. எந்த அளவுக்கு வந்து நீங்க குவான்டிட்டி அதிகமா வாங்குறீங்களோ, அதே மாரி எந்த அளவுக்கு ஹோல்சேல் பிரைஸ் ரொம்ப கம்மியா வாங்குறீங்களோ, அத பொறுத்து உங்களுக்கு 2 மடங்கு, 3 மடங்கு, ஏன் 5 மடங்கு லாபம் கூட இதுலருந்து சம்பாரிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் என்னோட கடையில வெறும் ரூ. 20க்கு வாங்குன 1 கிலோ கேரட்ட ரூ. 100க்கும் வித்திருக்கேன், ரூ. 120க்கும் வித்திருக்கேன். அப்பன்னா இதுல லாபம் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. நான் ரூ. 100க்கு வித்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்க லாபம் பார்த்தீங்கன்னா ரூ. 80. இதே ரூ. 120க்கு வித்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச லாபம் கிட்டத்தட்ட ரூ. 100. எத்தன மடங்கு எனக்கு அதிகமா லாபம் கிடைச்சிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே மார்க்கெட்டு விலைக்கு நான் வித்தது மட்டும் தான். மார்க்கெட்டு விலையே அந்த சமயத்துல இந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனா ஹோல்சேல் பிரைஸ் ஏன் இவ்வளோ கம்மியா இருந்தது? அப்ப எந்த இடத்துல நமக்கு வாங்குனா இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிற அந்த ஐடியாக்கள வந்து நாம தான் யோசிக்கணும். எந்த இடத்துல வாங்குனா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பலவிதமான யோசனையில நாம தான் எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு நாம ஒரு பிசினஸா பண்ணும்போது மட்டும் தான், நமக்கு இதுலேருந்து மிகப்பெரிய அளவுல நான் சொன்ன மாரி ஒரு பெரிய லாபத்தையும் எடுக்க முடியும். ஆனா, இந்த மாரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நெறையா வடநாட்டுக்காரர்கள் வந்து இப்ப குடியேறிட்டாங்க. அந்த நபர்கள் எல்லாருமே இங்க வரும்போது வேலைக்காக தான் வந்தாங்க. அந்த மாரி வந்த எல்லாருமே இப்ப நாம எதெல்லாம் கௌரவ குறைச்சலா நினைச்சு இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, அந்த மாரி தொழில்கள் எல்லாத்தையுமே அவர்கள் சுய தொழிலா எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாம தான் வந்து நான் கடை தான் போட்டு பண்ணுவேன். எனக்கு பைக்கு தான் வேணும். இந்த மாரி பண்ணுவேன், அந்த மாரி பண்ணுவேன். இதெல்லாம் வந்து எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். இந்த மாரி இடத்துலலாம் நான் தொழில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நாம தான் தொட்டதுக்கெல்லாம் வந்து நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனா, இந்த வடநாட்டு நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இந்த மாரியெல்லாம் நொட்டம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல, இப்படியெல்லாம் கௌரவம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல, இந்த நேரத்த அவர்கள் வந்து சரியா, கரெக்ட்டா பயன்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் எப்படி கிரேட்லயும், மூட்டையிலயும் தனித்தனியா அடுக்கி வச்சிருக்காங்க. இதே மாரி தாங்க. ஒரே ஒரு பொருள் இப்போ உதாரணத்துக்கு வெண்டங்காய் ஒரு கிரேடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஒரு கிரேடுங்கிறது இங்க வந்ததுக்கப்புறம் பிரிச்சு வைக்கிறது. இப்ப நீங்க பார்க்குற இந்த கத்திரிக்காய்லாம் ஒரு மூட்டையா இருக்கு. இந்த மாரி ஆரம்பத்துல எல்லா காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மூட்டையா தான் வரும். அப்படி மூட்டையா வரும்போது, ஒரு மூட்டையவே அப்படியே எடுத்துக்கிறாங்க. அப்ப ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விலைக்கு எவ்வளோ போகுது? கிட்டத்தட்ட ரூ. 60 ரூ. 70 போகுது அப்படின்னா, அப்ப நமக்கு மூட்டையை எடுக்கும்போது ஒரு கிலோவே ரூ. 15 ரூ. 20 தான் விழுவும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வடநாட்டுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஒரே ஒரு மூட்டை, ஒரே ஒரு பொருள் மட்டும், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெண்டைக்கான்னா, வெண்டைக்காய் மட்டும் ஒரு 20 கிலோ, 25 கிலோ இருக்கிற மாரி ஒரு மூட்டை எடுத்துக்கிறாங்க. ரூ. 10 ரூ. 15 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் ஹோல்சேல் பிரைஸே விழுவுது. அதை எடுத்துட்டு வந்துட்டு, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ரோட்டோரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த மூட்டைய வச்சு நின்னுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மூட்டைய மொத்தமா வித்து முடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 20 கிலோன்னு வச்சாலே, ஒரு 20 கிலோவுக்கு ஆவரேஜா ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 15ன்னு வச்சாலே ரூ. 300 தான் இன்வெஸ்ட்மென்ட்டே வருது. ஆனா, அவர்கள் ஒரு கிலோவையே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 50க்கு விக்கிறாங்க. அப்ப ரூ. 50க்கு விக்கும்போது, லாபமே பார்த்தீங்கன்னா, அதுல ரூ. 35 வருது. கிட்டத்தட்ட ரூ. 700 பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துல லாபம் மட்டுமே சம்பாரிக்கிறாங்க. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஆனா, நாம என்ன நினைக்கிறோம்? கௌரவ குறைச்சலா நான் ஏன் ரோட்டோரத்துல போய் விக்கணும்? நான் ஏன் அங்க விக்கணும்? நான் ஏன் இங்க விக்கணும்? நான் பண்ணுனா பக்கா ப்ரொஃபஷனலா தான் பண்ணுவேன். நான் ஒரு தொழிலும் பண்ணா கடை போட்டு, கடைக்கு வாடகை குடுத்து, கரண்ட் பில்ல கட்டிக்கிட்டு, நெறைய இன்டீரியர் ஒர்க்க பண்ணிக்கிட்டு, அதுக்கு நெறைய செலவு பண்ணிக்கிட்டு, மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு, மாசம் மாசம் நான் வாடகை குடுத்துக்கிட்டு, அப்படிதான் இந்த தொழிலெல்லாம் நான் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா எனக்கு அது வந்து கௌரவ குறைச்சலா இருக்கும். 4 பேருகிட்ட என்னால தெளிவா இத வந்து சொல்ல முடியாது. எனக்கு வந்து அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு முட்டாள்தனமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வெறும் பொழைப்பை தேடி வந்த நபர்கள் என்ன பண்றாங்க, நெறைய பேர் இந்த மாரி தான் சுயதொழிலா வந்து ஒவ்வொன்னா தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூட்டைன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரத்திலேயே குறைந்தபட்சம் ரூ. 500 மேல லாபம் மட்டுமே சம்பாரிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அவர்கள் வந்து எனக்கு தேவை காசு. எனக்கு இடம், பொருள் எதுவுமே தேவையில்ல. எனக்கு நான் காசு சம்பாரிக்கணும். எந்த இடமா இருந்தாலும் நடு ரோட்ல நின்னு பிசினஸ் பண்ண சொன்னாலும் நான் பண்றதுக்கு தயார். அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் சுயமா வந்து முயற்சி பண்ணி, நம்மளோட ஊர்ல நம்ம தயங்குற சில விஷயங்கள அவர்கள் பண்றாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஊர்ல ரூ. 100 சம்பாரிக்கிறதே ஒரு நாளைக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா, அந்த மாரி நபர்கள் நம்ம ஊருக்கு வந்து வெறும் 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல ரூ. 500 மேல லாபம் மட்டுமே சம்பாரிக்கிறாங்க. அப்பன்னா பார்த்துக்கங்க, அவர்களுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடுங்கிறது வெளிநாடு மாரி ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேரு வந்து பொட்டி கட்டிக்கிட்டு ஊர விட்டு ஓடி வந்துர்றாங்க. நம்ம ஊர்ல வந்து கொஞ்ச நாள் வேலை செய்றாங்க, சில விஷயங்கள் கத்துக்கிறாங்க. இல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த நபர்கள், புதிதா வந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவு குடுத்து, இந்த மாரி ஏதாவது ஒரு சுயதொழில் பண்றதுக்கு எதையாவது ஒண்ணு வாங்கி குடுத்துர்றாங்க. நம்ம ரோட்லயே நெறைய பேர் பார்த்திருப்போம். நெறையா பார்த்தீங்கன்னா, வடநாட்டு நபர்கள தான் எதையாவது ஒண்ணு விக்கிற மாரி நடந்து போய்க்கிட்டே தொழில் பண்ணுவாங்க. உண்மையிலேயே கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னா அவர்கள் தான். ஆனா நாம என்ன பண்றோம்? தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்க நுழைச்சுக்கிட்டு, கருத்து சொல்றேங்கிற பேர்ல தேவையில்லாத அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு, நம்மளுடைய எதிர்காலத்த மட்டும் நம்ம வந்து கேள்விக்குறியாக்காம, நம்மை நம்பி இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரை சார்ந்தவர்களையும், நம்ம அவர்களுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கோம். இப்படியே நம்ம எத்தன நாள் இருக்க போறோம்? எத்தன நாளைக்கு நம்ம யோசிக்க போறோம்? இது நாள் வரைக்கும் நாம எத்தனையோ நாட்கள், மாதங்கள், வருடங்கள வேஸ்ட் ஆக்கிட்டோம். இதுக்கு மேலயும் எதையுமே வந்து காலதாமதம் பண்ணாம, இந்த வீடியோவ பார்க்குற நீங்க ஒவ்வொருத்தருமே எப்படியாவது ஒண்ணு சுயதொழில் ஆரம்பிச்சு, நீங்களும் ஒரு சுயதொழில் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டுங்க. உங்களாலயும் சம்பாரிக்க முடியும். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிக்கிற திறமை இருக்கு. என்னாலயும் குடும்பத்தை காப்பாத்த முடியும். அப்படின்ட்டு ஒவ்வொரு தனிநபரும் நிரூபிச்சு காட்டுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றும். கண்டிப்பா இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தையும் கொண்டு வந்து குடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. எப்பவுமே வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுனா மட்டும் தான் நமக்கு அனுபவ ரீதியா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, பணம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணத்த சம்பாரிக்கணும் அப்படின்னா, நேர்மையான வழியில சம்பாரிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தினா மட்டும் தான், கௌரவ குறைச்சல்னு எதையுமே பார்க்காம, இந்த மாரி சிறு தொழில்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு, கரெக்ட்டா நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிற லாபம், நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற அந்த வருமானத்த 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல அழகா நாம சம்பாரிக்கலாம். இந்த மாரி நம்ம சம்பாரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மள பார்த்து இன்னும் பல பேர் நம்ம தமிழ் மக்கள் நெறைய பேர் சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறத தாண்டி வெளிய வந்து நெறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. நம்முடைய தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா, அனைவருமே சுயதொழில் பண்ற நபர்களா பார்த்தீங்கன்னா, நிச்சயமா முன்னேறுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்ல நான் ஏதோ தவறா சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும், அதையும் கூட கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.